பணம். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆனா அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை எப்படி தக்க வைக்கணும், அதை எப்படி பல மடங்கா பெருக்கணும்னு நமக்கு தெரியுமா? பணம் உங்க அறிவுல இருக்கு. வாரன் பஃபட்டோட 30 வருஷ அனுபவத்தை ஒரு சில நிமிஷத்துல உங்ககிட்ட வந்து சேர்க்க போறேன். இது ஒரு சாதாரண வீடியோ கிடையாது. இந்த வீடியோல வாரன் பஃபட் பயன்படுத்தின 7 பண விதிகளை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்ற போற ஒரு தாரக மந்திரம். அதனால கவனமா கேளுங்க, ஏன்னா இது உங்களோட எதிர்காலத்தை பற்றியது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். Welcome to the channel Talk Series Podcast. Rule number 1. Money loves speed, wealth loves time. முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது பணத்துக்கும் செல்வத்துக்கும் உள்ள வித்தியாசம். பணம்ன்றது நீங்க இன்னைக்கு சம்பாதிக்கிறது, ஆனா செல்வம்ன்றது உங்க தலைமுறைக்கு நிற்கும். பணம்ங்கிறது ஒரு தற்காலிகமான விஷயம், அது ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா செல்வம்ன்றது ஒரு அணைக்கட்டு மாதிரி, நீங்க இல்லைனாலும் உங்க சந்ததிக்கு அதை தண்ணியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப வேகமா மீன் பிடிக்க தெரிஞ்சவர். தினமும் கடலுக்கு போவாரு, வலை வீசுவாரு, நிறைய மீன்களை பிடிப்பாரு. அன்னைக்கு நைட்டே அதை சந்தையில வித்துட்டு வந்துருவாரு. அவரோட கையில பணம் புரளுது. ஆனா அவர் என்னைக்கு கடலுக்கு போகலையோ அன்னைக்கு அவருக்கு பணம் கிடைக்காது. இதுதான் பணம். இங்க வேகம் ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு வேகமா மீன் பிடிக்கிறீங்களோ அவ்வளவு பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் மீன் பிடிக்க போகல. அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு பெரிய மீன் பண்ணைய உருவாக்க ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல அவருக்கு ஒரு பைசா கூட வருமானம் வரல. குளம் வெட்டுறதுக்கே வருஷக்கணக்காயிருச்சு. மீன் குஞ்சுகளை விட்டு அது வளர காத்திருந்தாரு. ஆனா ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தா, அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட அந்த பண்ணையில மீன்கள் இனப்பெருக்கம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அவர் கடலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய பிள்ளைங்க, பேரன், பேத்திகள் கூட அந்த பண்ணை மூலமா பலன் அடைவாங்க. இதுதான் செல்வம். இததான் நாம புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு வாய்ப்பை பார்க்கும்போது புலி மாதிரி பாயணும். அதுக்கு பேர் தான் ஆக்ஷன். ஆனா அந்த வாய்ப்பு ஒரு பெரிய மரமா வளர்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும். அதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங். நம்ம ஊர்ல நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஒரு கடையை ஆரம்பிப்பாங்க, ஒரு 6 மாசம் ஓட்டி பார்ப்பாங்க, லாபம் வரலனா உடனே மூடிட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க கிட்ட வேகம் இருக்கு, ஆனா காலம் இல்ல. ஒரு விஷயத்தை விதைச்சா அது வேறு விடுறதுக்கு நேரம் கொடுக்கணும் நண்பா. நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்களோ, இல்ல ஒரு நிலம் வாங்குறீங்களோ, இல்ல ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கிறீங்களோ, அதனுடைய முழு பலனை நீங்க அனுபவிக்கணும்னா அதுக்கு காலத்தை கொடுக்கணும். அந்த பொறுமை தான் உங்களை ஒரு சாதாரண ஆள்ல இருந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். நீங்க எடுக்கிற முடிவு சரியா இருந்தா அது ஆரம்பத்துல சின்னதா தெரிஞ்சாலும் காலம் போக போக அது ஒரு பெரிய மலையாவே மாறி நிற்கும். அதனால பணத்தை துரத்தாதீங்க. அந்த பணத்தை வச்சு செல்வத்தை எப்படி உருவாக்கணும்னு யோசிங்க. இன்னைக்கு நீங்க படுற கஷ்டம், நீங்க காட்டுற அந்த நிதானம் உங்க எதிர்காலத்தையே மாத்தி அமைக்கும். வேகம் உங்களுக்கு இன்னைக்கு சோறு போடும், ஆனா காலத்தோட சேர்ற அந்த பொறுமை உங்க பரம்பரைக்கே சோறு போடும். இத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு லாபம் வராம தவிக்கிறீங்க? இன்னும் சில பேருக்கு நஷ்டத்துல கூட இருக்கும். பல பேர் தங்களுடைய பணத்தை நஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை வெளியே எடுத்துட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, முதலீடு பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். போர் எப்ப முடியும்னு நமக்கு தெரியாது. தங்கம் விலை இன்னும் எவ்வளவு இறங்கும்னு நமக்கு தெரியாது. உங்க கையில இருக்கிறது முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பு மட்டும்தான். வாரன் பஃபட் எப்போதும் என்ன சொல்வாருன்னா, பங்கு சந்தையில ரத்த வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதுதான் பேராசைப்படணும்னு சொல்லுவாரு. எல்லாரும் பேராசைப்படும் போது அந்த நேரத்துல தான் நீங்க பயப்படணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால முதலீடு பண்றதுக்கு பயப்படாம இந்த நேரத்தை ஒரு வாய்ப்பா பாருங்க. ரூல் நம்பர் 2. He who gives the money has the power. நாம எல்லாரும் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு விஷயத்தை தேடி ஓடுறோம். அதுதான் வேலை. அந்த வேலையில நாம கொடுக்கிறது நம்மளுடைய ரத்தம், வியர்வை, அப்புறம் மிக முக்கியமான நம்மளுடைய நேரம். ஆனா இங்க ஒரு சூட்சமம் இருக்கு. நீங்க எவ்வளவுதான் வேகம் காட்டினாலும் அங்க இருக்கிற அந்த நாற்காலி யாருடையதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு பெரிய கட்டுமான திட்டம் நடக்குதுன்னு வச்சுப்போம். அதாவது ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க. அங்க ஒரு திறமையான கொத்தனார் இருக்கிறாரு, ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு, அப்புறம் ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை எழுப்புறாங்க. ஆனா அந்த கட்டிடம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய லாபம், அங்க வர்ற வருமானம் எல்லாம் யாருக்கு போகும்? அந்த நிலத்தை வாங்கி அதுக்கு தேவையான தொகையை முதலீடு செஞ்ச அந்த முதலீட்டாளருக்கு மட்டும்தான் போகும். அதாவது ஓனருக்கு தான் போகும். இங்க உழைச்சவங்க எல்லாருக்கும் கிடைச்சது வெறும் கூலி மட்டும்தான். ஏன்னா அந்த திட்டத்துக்கு தேவையான உயிரை, அதாவது பணத்தை அந்த ஓனர் தான் கொடுத்தாரு. யார் ஒருத்தர் அந்த மூலதனத்தை கொண்டு வராங்களோ அவங்க தான் அந்த ஆட்டத்தையே தீர்மானிக்கிறாங்க. நீங்க ஒரு மிகச்சிறந்த சமையல் கலைஞரா இருக்கலாம், ஆனா ஒரு உணவகத்தை ஆரம்பிச்சு அதுக்கு முதலீடு செஞ்சவர் தான் அந்த லாபத்தோட பெரும் பகுதியை எடுத்துப்பாரு. நீங்க உங்களோட திறமையை விற்கிறீங்க,
ஆனா அவர் உங்களுடைய திறமைய வாங்குறாரு. இங்கதான் அந்த அதிகாரம் மாறுது. நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எப்பவும் ஒரு வேலைக்கார மாதிரி மட்டும் நினைக்காம எப்படி ஒரு உரிமையாளரா மாறணும்னு யோசிக்கணும். ஒரு பொருளை உற்பத்தி செய்யறவரா அல்லது ஒரு நிறுவனத்தை விலைக்கு வாங்குறவரா நீங்க மாறும்போதுதான் அந்த அதிகார மையத்துக்குள்ள நீங்க நுழைய முடியும். ஒரு சின்ன கடை வச்சிருக்கீங்கன்னா அதுல நீங்களே உட்கார்ந்து வியாபாரம் பண்றது மட்டும் போதாது. அந்த மாதிரி 10 கடைகளை உருவாக்குறதுக்கான கட்டமைப்பை நீங்க யோசிக்கணும். ஒரு இடத்துல நீங்க போடுற அந்த ஒரு சின்ன விதை 1000 மடங்கா பெருகி வரணும்னா நீங்க அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற ஆளா மட்டும் இல்லாம அந்த தோட்டத்தையே உருவாக்குற ஒரு தோட்டக்காரனா மாறணும். உலகத்துல இருக்கிற அத்தனை பெரும் பணக்காரர்களும் எப்போ அந்த பட்டியலுக்குள்ள வராங்கன்னா அவங்க மத்தவங்களோட உழைப்பையும் மத்தவங்களோட நேரத்தையும் விலைக்கு வாங்கும் போதுதான் அந்த தகுதியை அடையறாங்க. நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் சும்மா செலவாகாம அது உங்களுக்கு இன்னொரு 10 ரூபாய சம்பாதிச்சு தர்ற ஒரு போர் வீரனா மாறணும். அந்த அதிகாரத்தை நீங்க கையில எடுக்கும் போதுதான் வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இனிமே உழைப்பு மட்டும் நம்பாம அந்த உழைப்பை எப்படி அதிகாரமா மாத்துறதுன்னு பிளான் பண்ணுங்க. உங்க புத்திசாலித்தனம் தான் உங்களை அந்த உயரத்துக்கு கொண்டு போகும். ரூல் நம்பர் 3, லிவரேஜ் மல்டிப்ளைஸ் எவ்ரிதிங். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவுக்கு மட்டும் ஆசைப்படுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற 1 ரூபாயை வச்சு எப்படி 100 ரூபாய்க்கான வேலையை செய்ய வைக்கிறதுன்னு கத்துக்கோங்க. இதுக்கு பேரு தான் ஊந்து சக்தி, அதாவது லிவரேஜ். புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, ஒருத்தர் ஒரு டிராவல்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுப்போம். அவருடைய சேமிப்புல ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது. அந்த 10 லட்சத்தை அப்படியே கொடுத்து ஒரே ஒரு காரை மட்டும் வாங்கி அவரே ஓட்டினாருன்னு வச்சுப்போம். இதுல அவர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு கார்ல வர்ற வருமானம் மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும். இங்க அவர் தன்னுடைய முழு பணத்தையும் லாக் பண்ணிட்டாரு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, அவருக்கு எந்த விதமான கடனும் இல்ல. அதை நினைச்சு அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இதே இடத்துல லிவரேஜோட அருமையை தெரிஞ்சவன் என்ன செய்வார்னா, அந்த 10 லட்சம் ரூபாய 5 காருக்கான முன்பணமா கட்டுவாரு. மீதி இருக்கிற தொகையை தவணை முறையில, அதாவது இஎம்ஐல ஒரு வங்கி மூலமா ஏற்பாடு செய்வாரு. இப்போ பாருங்க, அவருடைய அதே 10 லட்சம் ரூபாய் இப்போ 5 கார்களை சாலைக்கு கொண்டு வந்துருச்சு. இங்க என்ன நடக்குது? இப்போ ஒரு காருக்கு பதிலா 5 கார்கள் ஓடுது. 5 டிரைவர்கள் வேலை செய்யறாங்க. இப்போ இவருக்கு வர்ற லாபம் அந்த 5 கார்கள்ல இருந்து வரும். அந்த லாபத்தை வச்சு அவர் வங்கியோட தவணையை ஈஸியா கட்டிடுவாரு. மீதி இருக்கிறது அவருடைய நிகர லாபம். இதுதான் லிவரேஜ். உங்ககிட்ட இருக்கிற சின்ன பலத்தை வச்சு வெளியில இருக்கிற பெரிய பலத்தை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறது. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது. நீங்க அந்த 5 காரையும் சரியா பராமரிக்கணும். சவாரி தேடி பிடிக்கணும். அந்த வேலையை சரியா செய்யலைன்னா அந்த வங்கி தவணை உங்களை முழுசா விழுங்கிடும். அதனாலதான் சொல்றேன், எந்த தொழில இறங்குறீங்களோ அதுல உங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு தெளிவு இருக்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, லிவரேஜ்ங்கிறது வெறும் பணத்துல மட்டும் இல்ல, உங்களுடைய நேரத்தையும் நீங்க லிவரேஜ் பண்ணலாம். நீங்களே எல்லா வேலையும் செய்யறதை விட ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சு அவங்களுடைய திறமைய உங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா உங்களுடைய 1 மணி நேரம்ங்கிறது அங்க 100 மணி நேரமா மாறும். உலகத்துல இருக்கிற பெரிய கோடீஸ்வரங்க எல்லாரும் அவங்க கையில இருக்கிற பணத்தை மட்டும் வச்சு வளர்ந்தவங்க இல்ல. மத்தவங்களோட முதலீடு, மத்தவங்களோட உழைப்பு, அரசாங்கத்தோட சலுகைகள், இது எல்லாத்தையும் ஒரு பாலமா மாத்தி தான் அவங்க அந்த உச்சத்துல நிக்கிறாங்க. நீங்களும் அந்த உயரத்துக்கு போகணும்னா எப்போ சுயபலம் தாண்டி புறபலத்தை, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை பயன்படுத்துறீங்களோ அப்பதான் நீங்க வளர முடியும். திறமைங்கிறது ஒரு சின்ன கல் மாதிரி தான். ஆனா அந்த லிவரேஜ்ங்கிற ஊந்துதலை சரியா கொடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய மலையையே புரட்டி போடும். வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா இந்த யுக்தியை உங்க கைக்குள்ள கொண்டு வாங்க. ரூல் நம்பர் 4, கேஷ் ஃப்ளோ வெர்சஸ் ஈக்விட்டி. நம்ம வாழ்க்கையில ஓடுற ஓட்டத்தை 2 விதமா பிரிக்கலாம். 1, இன்னைக்கு நைட் அடுப்பு எரியணும், அதுக்கு கையில பணம் வேணும். இன்னொன்னு, 10 வருஷம் கழிச்சு நாம வேலை செய்யலனாலும் நம்ம தட்டுல சாப்பாடு இருக்கணும், அதுக்கு ஒரு பலமான அடிப்படை வேணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, ஒரு பால் வியாபாரி எடுத்துக்கோங்க. அவர் தினமும் காலையில மாட்டுல இருந்து பால் கறந்து ஊர் முழுக்க போய் ஊத்துறாரு. சாயங்காலம் ஆனா அந்த பாலுக்கான பணம் அவர் கைக்கு வந்துடுது. இதுதான் அந்த தினசரி வரவு, அதாவது கேஷ் ஃப்ளோ. அந்த பணத்தை வச்சு அவர் அன்னைக்கு தேவையான அரிசி, பருப்பை வாங்குவாரு, குடும்பத்தை நடத்துறாரு. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இல்லாம வாழ்க்கையே ஓடாது. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னைக்கு அவர் உடம்பு முடியாம போய் பால் கறக்க முடியாம போறாரோ அன்னைக்கு அந்த வரவு நின்னுடும். ஆனா அதே பால் வியாபாரி புத்திசாலியா இருந்தா என்ன செய்வாரு? வர்ற லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு காலி நிலத்தை வாங்குவாரு. அந்த நிலத்துல ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடுவாருன்னு வச்சுப்போம். இப்போ அந்த நிலமும் அந்த கட்டிடமும் தான் அவருடைய நிரந்தர இருப்பு, அதாவது ஈக்விட்டி. இப்போ ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்க.
இந்த நிலத்தோட விலை வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு அவர் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின நிலம் இன்னைக்கு 5 லட்சமா மாறி இருக்கும். அது போக அவர் எதையுமே செய்யலனாலும் அந்த சொத்தோட மதிப்பு வளர்ந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல அந்த வாடகை காசு அவருடைய எல்லா தேவையையும் பூர்த்தி செஞ்சிடும். இப்ப அவர் பால் கறக்க போக வேண்டிய அவசியமே இல்ல. அந்த சொத்து அவருடைய சுதந்திரத்தை உறுதி செஞ்சிருச்சு. நாம எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? வர்ற சம்பளம் முழுசையும் அப்படியே செலவு செஞ்சிடறோம். நல்ல ட்ரெஸ் எடுப்போம், ஹோட்டல்ல சாப்பிடுவோம், அந்த தினசரி வரவை காலி பண்ணிடுறோம். ஆனா ஒரு உண்மையான வெற்றியாளன் என்ன செய்வார்னா, வர்ற சம்பளத்துல ஒரு பகுதியை வெட்டி எடுத்து அதை ஒரு பங்கா மாத்துவாரு அல்லது ஒரு சின்ன முதலீடா மாத்துவாரு. அந்த சின்ன முதலீடு தான் காலப்போக்கில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாறும். நீங்க தூங்கும் போது கூட அந்த பங்கு சந்தையோ அல்லது உங்களுடைய சொத்து மதிப்போ ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்க வேலை செய்யாத நேரத்திலையும் உங்களுக்காக ஒரு வேலைக்காரன் மாதிரி அந்த பணம் உழைக்கணும். அதுதான் உண்மையான நிதி சுதந்திரம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கையில புரள்ற பணம் உங்களை இப்போதைக்கு கௌரவமா வாழ வைக்கும். ஆனா நீங்க சேர்த்து வைக்கிற அந்த நிரந்தர சொத்து தான் உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். இன்னைக்கு உங்க உழைப்ப சொத்தா மாத்துங்க. நாளைக்கு அந்த சொத்து உங்களுக்காக உழைக்கும். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரையுமே இந்த உலகம் தோற்கடிக்க முடியாது. ரூல் நம்பர் 5, ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஆர் நான் லீனியர். நம்ம ஊர்ல ஒரு பேச்சு உண்டு, முதல்ல போட்டாதான் லாபம் வரும்னு. ஆனா நான் சொல்றேன், முதல்ல விட உங்க மூளை ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துல கை வைக்கிறோமோ, அதாவது ரிஸ்க் எடுக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு பணம் பார்க்கலாம்னு. ஆனா இது ஒரு தப்பான கணக்கு. நிஜமான புத்திசாலி என்ன செய்வார்னா, அடி வாங்கினா வலிக்காத இடத்துல தான் கை வைப்பாரு. ஆனா கிடைச்சா அது ஒரு பெரிய ஜாக்பாட்டா இருக்கணும்னு பிளான் பண்ணுவாரு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு மீன்பிடி படகு வச்சிருக்கிற ஒருத்தரை எடுத்துக்கோங்க. அவர்கிட்ட 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு, பயங்கரமான புயல் அடிக்கும் போது உயிரை பணையம் வச்சு ஆழ்கடலுக்கு போய் பெரிய மீனை தேடுறது. இதுல மீன் கிடைச்சா பெரிய பணம், ஆனா உயிருக்கே உத்தரவாதம் இல்ல. இதுதான் அந்த நேர்கோட்டு ஆபத்து, அதாவது லீனியர் ரிஸ்க். இதுல தோத்தா மொத்தமே காலி. ஆனா அதே மீனவர் இன்னொரு தந்திரம் பண்றாருன்னு வச்சுப்போம். அவர் கடலுக்கு போகல, அதுக்கு பதிலா ஊர்ல இருக்கிற 10 சின்ன படகுகளுக்கு தேவையான வலைய இலவசமா தயாரிச்சு கொடுக்கறாரு. ஆனா வலைய பணத்துக்காக விக்கிறதுக்கு பதிலா ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு. அது என்னன்னா, நீங்க எத்தனை கிலோ எடையுள்ள மீன்களை பிடிச்சிட்டு வந்தாலும் அதுல 10% மீனை எனக்கு கொடுத்துடணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எத்தனை தடவை வலைகள் அருந்து போனாலும் அதை மாற்றி தரேன்னு சொல்றாரு. மீனவர்களுக்கும் அது பெரிய கஷ்டமா தெரியாது. ஒருவேளை அந்த வலைகள் அருந்து போனா கூட அவருக்கு பெரிய நஷ்டம் இல்ல. அந்த வலைகள்ல மீன் விழ ஆரம்பிச்சு அந்த 10 படகுகளும் பெரிய வேட்டை நடத்தினா அவரோட அந்த சின்ன முதலீடு அவருக்கு பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். இதுதான் சமச்சீரற்ற லாபம், அதாவது ஏசிமெட்ரிக் ரிவார்ட். அதாவது உங்களுடைய நஷ்டம் ஒரு சின்ன கோடா இருக்கணும், ஆனா உங்களோட லாபம் ஒரு பெரிய வானமா இருக்கணும். இதை தான் ஆங்கிலத்துல ப்ரொடெக்ட் த டவுன் சைட்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு புது முயற்சியில இறங்குனீங்கன்னா இதுல நான் தோத்தா என்ன நடக்கும்னு முதல்ல யோசிங்க. அந்த தோல்வி உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வரும்னா அந்த வேலையில இறங்காதீங்க. ஆனா அந்த தோல்வி ஒரு சின்ன கீறலோட போயிரும்னா, அதே சமயம் ஜெயிச்சா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னா கண்ணை மூடிட்டு இறங்குங்க. நாம பண்ற பெரிய தப்பு என்னன்னா, ஒரு லாட்டரி சீட்டு வாங்குற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல கொட்டுறது. அதுக்கு பதிலா பல சின்ன சின்ன முயற்சிகளை எடுங்க. அதுல 9 தோல்வி அடைஞ்சா கூட அந்த ஒரு வெற்றி நீங்க இழந்த எல்லாத்தையும் விட பல 100 மடங்கு அதிகமாக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு சூதாட்டம் இல்ல, அது ஒரு புள்ளி விவர கணக்கு. உங்க கையில இருக்கிற அம்பு சின்னதா கூட இருக்கலாம், ஆனா நீங்க குறி வைக்கிற இலக்கு ஒரு பெரிய பொற்காசுகள் இருக்கிற பெட்டியா இருக்கணும். அம்பு தொலைஞ்சா பரவாயில்ல, இன்னொரு அம்பு செஞ்சுக்கலாம். ஆனா குறி தப்பாம அடிச்சா அந்த பெட்டி உங்களுடையது. இந்த நிதானம் தான் உங்ககிட்ட இருக்கணும். இனிமே எப்போ ஒரு வாய்ப்பு உங்க கண் முன்னாடி வந்தாலும் இதுல எனக்கு போக போறது எவ்வளவு, வரப்போறது எவ்வளவுன்னு அந்த திராஸ்ல வச்சு பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுங்க. உங்கள் தெளிவுதான் உங்கள் பலம். ரூல் நம்பர் 6, டோன்ட் பெட் த எம்பையர் ஃபார் அ பாட் ஆஃப் கோல்டு. நாம சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாய்க்கும் பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும். பல வருஷ உழைப்பு, தூக்கமில்லாத ராத்திரிகள், அப்புறம் நம்ம குடும்பத்தோட தியாகம், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு அடிப்படையா உருவாகுது. ஆனா சில நேரங்கள்ல அந்த பேராசைங்கிற ஒரு சின்ன புழு நம்ம மனசுக்குள்ள புகுந்து மொத்தத்தையும் காலி பண்ணிடும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, ஒரு பரம்பரை தொழிலா ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்கிற ஒருத்தரை எடுத்துக்கோங்க. அந்த தோட்டத்துல விளைச்சல் நல்லா இருக்கு, அவருக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை கிடைக்குது. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, இந்த தோட்டத்தை வித்துட்டு அந்த பணத்தை அப்படியே ஒரு புதுசா வர்ற கம்பெனில போடுங்க, அடுத்த மாசமே உங்களுக்கு 10 மடங்கு லாபம் வரும் அப்படின்னு. அந்த தோட்டக்காரர் ஆசைப்பட்டு தன்னுடைய காலங்காலமா இருந்த அந்த நிலத்தை வித்து அந்த புது பிசினஸ்ல போடுறாருன்னு வச்சுப்போம். ஒருவேளை அந்த பிசினஸ் அவுட் ஆயிருச்சுன்னா அவருடைய நிலைமை என்ன? அவர் ஒரு அகதியா நடுத்தருவுக்கு வந்துருவாரு. அவருடைய கோட்டை
கோட்டை, அதாவது அடிப்படை இப்போ இடிஞ்சு போச்சு. திரும்பவும் அவர் அந்த நிலத்தை வாங்கவே முடியாது. இதுதான் மொத்தத்தையும் பணயம் வைக்கிறது. புத்திசாலித்தனம்ன்றது என்ன தெரியுமா? அந்த தோட்டத்துல வர லாபத்துல இருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்து அந்த புது பிசினஸ்ல போடணும். அந்த பிசினஸ் தோத்து போனா கூட அவருடைய நிலம் அவர்கிட்டே இருக்கும். மறுபடியும் விளைச்சல் வரும், மறுபடியும் அவர் சம்பாதிக்கலாம். ஆனா அந்த புது பிசினஸ் ஜெயிச்சா அது அவருக்கு ஒரு போனஸ் மாதிரி தான். நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம உயிர் நாடியை எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. உங்க கையிருப்பு, உங்க வீடு, அப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த நல்ல பேரு, இதெல்லாம் உங்களுடைய தற்காப்பு அரண்கள். ஒரு சின்ன பொற்காசு பெட்டிக்காக அந்த மொத்த அரணையும் இடிக்க கூடாது. யாராவது ஒரே ராத்திரில கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படின்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆசை வலைக்குள்ள சிக்கிடாதீங்க. ஆட்டத்துல ஜெயிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஆட்டத்தை விட்டு வெளியே போகாம இருக்கிறது. எப்பவுமே உங்க காலை பலமா பூமியில ஊனிக்கோங்க. அடுத்த காலை வச்சு புது இடத்துல தடம் பதிங்க. ஒருவேளை அந்த புது தடம் சரிஞ்சு விழுந்தா கூட ஊனின கால் உங்களை விழாம தாங்கி பிடிக்கும். இதுதான் உண்மையான நிதானம். வாழ்க்கைங்கிறது ஒரு மேரத்தான் ஓட்டம். இதுல வேகத்தை விட கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த தகுதி தான் உங்களை வெற்றியாளனா மாத்தும். கஷ்டப்பட்டு செதுக்கின உங்க சாம்ராஜ்யத்தை ஒரு நொடி பேராசைக்காக இழந்துடாதீங்க. நிதானமா அடி எடுத்து வைங்க, சிகரம் தானா உங்களை தேடி வரும். நம்பர் 7, diversification is a hedge against ignorance. வாரன் பஃபட் இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்றது உண்டு. எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்காதீங்க அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன், அந்த கூடை உங்களுடையதா இருந்து அது எவ்வளவு பலமானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க தாராளமா உங்க மொத்த முட்டைகளையும் அங்கேயே வைக்கலாம். தெரியாத 10 தொழில அரைகுறையா செய்யறதை விட தெரிஞ்ச ஒரே ஒரு தொழில அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நிஜமான புத்திசாலித்தனம். ஆனா இந்த விதியை தயவு செஞ்சு முதலீட்டுல பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, ஒரு மர வேலை செய்யற தச்சர் எடுத்துக்கோங்க. அவருக்கு எந்த மரத்துல எந்த மாதிரி வேலைப்பாடுகள் செஞ்சா அது காலம் கடந்து நிக்கும்னு அத்தனையும் அத்துப்படியா தெரியும். அந்த தொழில அவர் சுவாசமா நினைக்கிறாரு. இப்போ யாராவது அவர்கிட்ட நீங்க கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இல்ல புதுசா வர்ற ஏதோ ஒரு டெக்னாலஜில முதலீடு செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டா அவர் அங்க போகவே கூடாது. ஏன்னா அந்த துறையில அவருக்கு ஈ கூட தெரியாது. அங்க அவர் ஒரு கத்துக்குட்டி தான். அவர் என்ன செய்யணும்னா தனக்கு தெரிஞ்ச அந்த மரவேலை தொழிலையே இன்னும் பிரம்மாண்டமா மாத்தணும். சாதாரண மேஜை செய்யற இடத்துல இருந்து ஒரு பெரிய பர்னிச்சர் ஷோரூம் வரைக்கும் எப்படி போறதுன்னு யோசிக்கணும். ஏன்னா அந்த துறையில இருக்கிற ஏற்ற இறக்கங்கள், அங்க வர்ற நஷ்டங்கள், அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அத்தனையும் அவருக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் துறைசார் அறிவு, டொமைன் எக்ஸ்பர்டைஸ். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிசினஸ்ல பணம் பார்த்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இவங்களும் அந்த பக்கமே ஓடுறாங்க. ஆனா அவருக்கு அதுல 10 வருஷம் அனுபவம் இருக்கும். உங்களுக்கு 10 நிமிஷம் அனுபவம் கூட இருக்காது. புரியாத ஒரு இடத்துல பணத்தை கொட்டுறது இருட்டு அறையில கருப்பு பூனைய தேடுற மாதிரி. அதுக்கு பேர் தான் அறியாமைக்கான வரி, டாக்ஸ் ஆன் இக்னரன்ஸ். பெரிய பெரிய சாதனையாளர்கள் எல்லாரும் எப்படி தெரியுமா ஜெயிப்பாங்க? அவங்க ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள தங்களுடைய மொத்த சக்தியையும் செலுத்துறாங்க. அவங்க அந்த துறையில ஒரு ஜாம்பவானா மாறினாங்க. நீங்க ஒரு விஷயத்துல இறங்குறீங்கன்னா அதுல உங்களை விட தெரிஞ்சவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுங்கிற அளவுக்கு நீங்க உழைக்கணும். ஒரு தொழிலை நீங்க முழுசா கண்ட்ரோல் பண்றீங்கன்னா அங்க ஆபத்து ரொம்ப கம்மி. ஏன்னா அங்க நடக்க போற விபத்துகளை உங்களால முன்கூட்டியே கணிக்க முடியும். ஆனா தெரியாத இடத்துல நீங்க வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும்தான் நம்பி இருப்பீங்க. அதிர்ஷ்டம்ங்கிறது என்னைக்குமே உங்களுக்கு கை கொடுக்காது. ஆனா உங்க அறிவு என்னைக்குமே உங்களை கைவிடாது. சுருக்கமா சொல்ல போனா 10 குழிய 1 அடி ஆழத்துல வெட்டுறதை விட ஒரே ஒரு குழிய 100 அடி ஆழத்துல வெட்டுங்க. நிச்சயம் அங்க தண்ணி வரும். அந்த தண்ணி உங்க வாழ்க்கையவே செழிப்பாக்கும். நீங்க செய்யற வேலையில நீங்க தான் மாஸ்டர் ஆகணும். அந்த தெளிவு இருந்தா வெற்றி உங்க காலடியில வந்து விழும். நண்பா, இதுவரை நம்ம பார்த்த இந்த 7 விதிகளும் உங்க வாழ்க்கைய ஒரு புது பாதைக்கு கொண்டு போகும்னு நான் நம்புறேன். இந்த தெளிவோட நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களை ஒரு மகா கோடீஸ்வரனா மட்டும் இல்ல, ஒரு சிறந்த மனுஷனாவும் மாத்தும். வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கிறேன். எந்த ஒரு காரியத்துல இறங்க போறதுக்கு முன்னாடியும் நான் கேட்க போற இந்த கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நம்பர் 1, முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி சரி, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி, இது காலப்போக்குல வளருமா அப்படின்னு கேளுங்க. அதாவது இது ஒரு நீண்ட கால பயன் தருமா அப்படின்னு கேளுங்க. 2வது கேள்வி, யார் கட்டுப்படுத்துறாங்க? அதாவது முடிவெடுக்கிற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கா? அதாவது அந்த தொழில, அந்த முதலீட்டுல. 3, தோத்து போனா என்ன ஆகும்? நஷ்டம் வந்தா அதை உங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. 4, லாபம் போதுமானதா இருக்குதா? நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. 5, உங்களுக்கு இது முழுசா புரியுதா?
அதாவது இந்த வேலையை இன்னொருத்தருக்கு உங்களால தெளிவா விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு கேளுங்க. எந்த ஒரு தொழிலையோ முதலீட்டையோ செய்யறதுக்கு முன்னாடி இந்த 5 கேள்விகளையும் உங்களுக்குள்ளேயே நீங்களே கேட்டுக்கோங்க. இதுக்கு சரியான பதில் வந்தா மட்டும்தான் நீங்க அதுல இறங்கணும். நண்பா, வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல். அதுல நீங்க ஒரு சிறந்த மாலுமியா மாறணும்னா இந்த விதிகளை சரியா கடைபிடிக்கணும். மத்தவங்க சொல்றத கேட்டு பயப்படாதீங்க. உங்க மேல உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரணும். நாம ஏன் இதெல்லாம் செய்யறோம்? ஏன்னா நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், நம்ம சமூகம் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு தேவையான வலிமை உங்ககிட்ட இருக்கு. பணத்தை சம்பாதிக்கிறது தப்பே இல்லை, ஆனா அதை நேர்மையாகவும் புத்திசாலித்தனமாகவும் சம்பாதிக்கணும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி நாளைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சோர்ந்து உட்காராதீங்க. உங்க உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. ஆனா அந்த உழைப்புக்கு ஒரு திசை வேணும். அந்த திசையை தான் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். மனசுல வைங்க, நீங்க ஒரு வெற்றியாளன் அப்படின்னு நம்புங்க. உங்களால எதையும் சாதிக்க முடியும். களத்துல இறங்குங்க, ஜெயிச்சு காட்டுங்க. உங்க வெற்றி செய்திக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ்.